அனைவருக்கும் வணக்கம். நான் வி முரளிகிருஷ்ணா, ஏஎல்பி அஸ்ட்ராலஜர். நம்ம இன்னைக்கு வருட பலன்கள்ல அட்சலக்ன பத்தி முறையில் கும்பலக்னம் கும்ப ஏஆர்பிக்கு போகும்போது என்ன பலன்கிறத பார்க்கலாம். கும்பலக்னம் போகும்போது அவிட்டம், சதயம், புரட்டாதி 3 நட்சத்திரங்கள் இயங்கும்போது கும்பலக்னம் இயங்கும். அதே போல ஒருவருக்கு செவ்வாய் தசா, ராகு தசா, குரு தசா போகும்போது கும்ப ஏஆர்பி போகும். இப்போ ஏஎல்பி கும்பம் போகும்போது லக்னத்திலேயே ராகு, கேது 7ஆம் இடத்துல மற்றும் 2ஆம் இடத்துல சனி பகவான், 5ஆம் இடத்துல குரு பகவான். அப்ப குரு பகவான் கும்ப லக்னத்திற்கு 11 மற்றும் 2ஆம் வீட்டுக்கான அதிபதியா இருப்பாரு, 5ல இருக்காரு. அப்ப 5ல இருந்து நமக்கு அவரு சாதகமான பலன்களை வழங்குகிறாரு. நம்மளுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குரு இருக்குது, நல்ல பலன்களை கொடுக்கும். குழந்தைகளுக்கான சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமா இருக்கு, மனம் சந்தோஷமா இருக்கிற நிலைமை இருக்கும். ஏன்னா 11ஆம் பாவத்துக்கு இருக்கனால மன மகிழ்ச்சிக்கான நிகழ்வுகளை கொடுப்பாரு. அவரு 2 வருமானத்துக்கானதும் 5ல இருக்கிறனால பூர்வீகத்துல இருந்து வருமானம் மற்றும் பாரம்பரிய தொழில் செய்வதனுடைய வருமானம், குழந்தைகள் மூலம் வருமானம், இதற்கான நிகழ்வுகள்லாம் இருக்கு, சாதகமா இருக்கு. இந்த காலகட்டத்தில் திருமண காலத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம 11ஆம் பாவத்தை பார்த்து 2ஆம் திருமணத்துக்கான நிகழ்வுகளும் நம்ம குருபகவான் பார்வை இருக்கிறதுனால திருமணம் 2ஆம் திருமண சாதன நிகழ்வுகள் சாதகம். குருபகவான் இந்த மே மாதம் வரைக்கும் நமக்கு நல்ல பலன்களை வழங்குகிறார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் சனி பகவான் 2ஆம் இடத்துல இருந்து நமக்கு 8ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறாரு. சனி பகவான் லக்னாதிபதியும் சனி பகவான் தான், விரையாதிபதியும் சனி பகவான் தான். அப்ப 2ஆம் இடத்துல இருந்து நம்ம பாக்குறதுனால 2ஆம் இடம்ங்கிறது குடும்பம், வருமானம், பேச்சு, படிப்பு. ஸோ படிப்பு சம்பந்தமான ஒரு விரயத்தையும் பண்ணலாம். வருமானம் விரயமாகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. குடும்பத்துக்காக செலவு செய்வதற்கான ஒன்று. ஸோ வருமானம் 12ஆம் அதிபதியும் இருக்கனால லக்னாதிபதியே விரயத்திற்கான வேலையும் செய்வார். ஸோ ஜாதகர் இந்த காலகட்டத்துல விரயங்கள் அதிகமா பண்ண வேண்டிய காலமா இருக்கிறது. வருமானம் விரையக்கூடிய காலம். குடும்பத்திற்காகவோ இல்ல ஜாதகருக்காகவோ படிப்பிற்காகவோ இந்த விரயத்தை செய்வாரு. அப்ப அதன் பிறகு லக்னத்திலேயே ராகு இருப்பது ஒரு பிரம்மாண்டமான சிந்தனை, கற்பனை மற்றும் சிந்தனையோ, லக்னத்துக்கு ராகு இருப்பது ஒரு கற்பனையிலேயே ஓடக்கூடிய காலகட்டமா இருக்கும். அதனால நம்ம இந்த காலகட்டத்துல ராகு மற்றும் கேது வழிபாடுகளை நம்ம மற்றும் அம்மா அப்பா வழிபாடு செய்யணும். இந்த காலகட்டத்தில் சிறப்பு தரும். 7ல கேதுவும் லக்னத்துல ராகு ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்களை சில தடைகளை கொடுக்கும். அதன் பிறகு குரு பகவான் கடகராசிக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதி பயிற்சி ஆறாரு. அப்ப அந்த காலகட்டத்துல குரு பகவான் 6ஆம் இடத்துக்கான வேலையை செய்யணும். அதாவது பிரச்சனைக்குரிய பாவத்துல வராரு. அப்ப நம்மளுக்கு ஜாதகர் 11ஆம் பாவத்துக்கு அது 8ஆம் இருக்கு, அதே மாதிரி 2ஆம் பாவத்துக்கு 5ஆம் இருக்கு. இப்போ குரு பகவான் நமக்கு லாபம், மகிழ்ச்சி சம்பந்தமான இடத்துல ஒரு பிரச்சனைக்கான இடமா இருக்கு. 6ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் 8ஆம் பார்வையாக லக்னத்தை பார்ப்பது நமக்கு குரு பகவான் நம்மளுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்துல வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இந்த அக்டோபர் மாதம் வரைக்கும் குரு பகவான் பிரச்சனைக்குரிய இடத்துல இருந்து பார்வைகளாக 5ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தையும் பார்க்கறாங்க. அப்ப ஜாதகர் 6ஆம் இடத்துல இந்த 10ஆம் வீடு சம்பந்தமான, 12ஆம் வீடு, 2ஆம் வீடு சம்பந்தமான பிரச்சனைகளை இந்த காலகட்டத்துல குரு பகவான் ஏற்படுத்துவாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அதற்கேற்ப தொழிலையோ வேற செலவுகள்லையோ வருமானத்திலேயோ நம்மளுக்கு சிறு சிறு தடைகளை, தீரக்கூடிய பிரச்சனைகள், சங்கடங்களை குரு பகவான் இந்த அக்டோபர் மாதம் வரை நம்மளுக்கு ஏற்படுத்தி தருவார். அதன் பிறகு குரு பகவான் 7ஆம் இடமான சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆறாரு. சிம்ம ராசிக்கு அதாவது லக்னத்திலிருந்து 7ஆம் இடம். அப்ப குரு பகவான் திருமணத்துக்கான சாதகமான பலன்களை இந்த நவம்பர் மாதத்திலிருந்து வழங்க ஆரம்பிப்பார். 7ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் 5ஆம் பார்வையாக 11ஆம் பாவத்தையும், 7ஆம் பார்வையாக லக்னத்தையும், 9ஆம் பார்வையை 3ஐயும் பார்க்குறாரு. அப்ப திருமணத்திற்கான காலம் மற்றும் மகிழ்ச்சிகரமான 2ஆம் திருமணத்திற்கான காலத்தை இந்த காலகட்டத்துல நம்ம குரு பகவான் நல்ல பலன்களை வழங்குவாரு. தொழிலையும் நல்ல பலன்களையும் இருக்கும். அதன் பிறகு ராகு கேதுக்கள் இப்ப இடப்பெயர்ச்சி ஆறாங்க நவம்பர் மாதம். ராகு 12ஆம் இடத்துக்கும் கேது 6ஆம் இடத்துக்கும் வருவது 6ஆம் இடத்துல நம்மளுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள், வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனைகளை கேது பகவான் சிறிது காலம் கொடுப்பார். ராகு 12ல இருக்கிறது ஒரு செலவுகளுக்கான காலமா ராகு திடீர் செலவுகளை ஏற்படுத்தி தருவார். அதை சுப வரைமானம் மாற்றுறது குரு பலன்களின் மூலம் நம்ம பார்க்கணும். குரு பகவான் 7ல் இருந்து நமக்கு 9ஆம் பாவம் 3ஐ பார்ப்பது முயற்சி சம்பந்தமான
நல்ல நிகழ்வுகளை தரும். இப்போ இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த நிகழ்வுகளை நம்ம நல்லபடியாக பண்ணலாம். ஸோ ஜாதகர் இந்த காலங்களில் சனி பகவான் வந்து 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்ப்பது பேச்சு மூலமா ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தி தருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் நம்மள பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தினரோட பேசும்போது கவனத்தோட பேச வேண்டும். பேச்சை குறைக்குவதும் குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருப்பதும் சாதகமான விஷயங்கள். அதன் பிறகு ராகுக்கள் லக்னத்தில் இருப்பது நம்மளது கற்பனையான தாட்டை விட்டுட்டு, பிரம்மாண்டமான தாட்டை விட்டுட்டு நம்மளது லக்னத்தின் அதிபதியான சனி பகவானின் ஈஸ்வரன் கோவிலுக்கு விருப்பப்பட்டு வழிபாடு செய்து வந்தால் நமக்கு இந்த வருடம் நல்ல பலன்களையே சனி பகவான் மற்றும் குரு பகவான் வழங்குகிறார். கடுமையான காலகட்டம் என்பது இந்த 6ஆம் மாதத்திலிருந்து 10ஆம் மாதம் வரைக்கும் குரு பகவான் நல்ல பலன்களை தராத இருப்பதால் அந்த காலகட்டத்தில் நம்ம கவனமுடன் செயல்பட்டு இந்த வருடத்தை கடந்து விடலாம். மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.